காசா மேற்கு கரை 2 பகுதியிலையும் பாலஸ்தீனியர்களுடைய வாழ்வாதாரம் அழிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் இந்த கட்டுரையினுடைய மைய பொருளாக இருக்கு. நிறைய அறிக்கைகள், அதுல இருக்கக்கூடிய விவரங்களை எல்லாம் அவங்க மேற்கோள் காட்டியிருக்காங்க. இந்த காலகட்டத்துல பாலஸ்தீனிய இளைஞர்கள் மத்தியில ஸ்கூல் டிராப் அவுட், ஸ்கூலே தான் எல்லாம் இடிச்சு தள்ளுறாங்க, அதனால டிராப் அவுட் நிறைய இருக்கு, வேலையின்மைங்கிறது மிகப்பெரிய அளவு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஏராளமான புள்ளி விவரங்கள் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதத்துல கொடுக்கறாங்க. விவசாய பகுதிகள் குறிவைத்து தாக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. பாலஸ்தீனத்தினுடைய உணவு பாதுகாப்புக்கு என்ன அடிப்படைன்னு சொன்னா, மொத்த தேவையில 46% உள்நாட்டு விவசாய உற்பத்தி, மீதி 54% வெளியில இருந்து இறக்குமதி பண்ணணும். இப்ப இந்த காலகட்டத்துல இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, விவசாய சோர்சஸ் எல்லாமே அழிச்சிட்டாங்க. அதனால உள்நாட்டு விவசாய உற்பத்தி கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. வெளியில இருந்து உணவு வருவதையே அவங்க உள்ள அனுமதிக்கிறது இல்ல. 2025 மே மாசம் ஒரு தனியார் அரசு சாரா நிறுவனம் கொடுத்த விவரங்கள் அடிப்படையில ஐநா என்ன சொல்லி இருக்குன்னா, இது காசாவில் 100% மக்களும் பஞ்சத்தின் அபாயத்தில் உள்ளனர். ஒரு பகுதியில இருக்கிற 100% மக்கள் பஞ்சத்தின் அபாயம்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். உணவை ஆயுதமாக்குகிற மிகப்பெரிய கிரிமினல் குற்றத்தை இஸ்ரேல் பண்ணுது அப்படிங்கிறது. காட்டு பன்றிகள் சுதந்திரமாக நடமாடுச்சுன்னா வயல்களை தான் அழிக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கோதுமை வயல்கள், ஆலிவ் தோப்புகள்ல திட்டமிட்டு இஸ்ரேல் காட்டு பன்றிகளை விடும். உள்ள காட்டு பன்றிகள் அதை சுட்டு கொன்னாதான் பாதுகாக்க முடியும் நிலத்தை. அந்த காட்டு பன்றிகளை சுட்டுக் கொள்வதும் சட்ட ரீதியாக இவங்க தடுத்துட்டாங்க. அப்படி காட்டு பன்றிகளால நாசமாக்கப்பட்ட, அழிக்கப்பட்ட வயல்கள் நிறைய. மிக மோசமாக உணவு பாதுகாப்பு பாதிக்கப்பட்டு அதுக்காக கியூல நிக்கிற அந்த கூட்டத்தின் மீது குண்டு போட்டு கொல்வதுங்கிறத விட மனிதாபிமானமற்ற செயல் அல்லது மனிதத்திற்கு விரோதமான செயல் வேற என்ன இருக்க முடியும் அப்படிங்கறது தெரியல. அதனால இந்த ஆஸ்பெக்ட் சம்பந்தமான ஏராளமான அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விவரங்கள் இந்த கட்டுரையில